Hi all, welcome to Shenba Nivas லஞ்ச் பாக்ஸ் காம்போ சீரீஸில் இன்றைக்கி ரெசிபி நம்பர் 6. இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா புளியோதரை. நம்ம மசாலா அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். அது கூடவே அவரைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். ஸோ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம அவரைக்காய் பொரியல் செய்யலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள நரம்பெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அவரைக்காவை இப்போ போட்டுக்கலாம். அவரைக்காய் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பொரியல் நல்லாயிருக்கும். இதை அப்படியே நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற போகிறதில்ல, நம்ம ட்ரையாக பொரியல் மாதிரி செய்ய போகிறோம். அதனால இது தண்ணி ஊற்றாமல் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சால்ட் போட்டுட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க சிம் ஃப்ளேமில். இதுக்கு தேவையான மசாலா ஒன்று அரைச்சிடலாம். ஒரு 2 சில்லு தேங்காய், 2 வரமிளகா, 3 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை பாருங்க வறுத்து வச்சிருக்கேன். இது நீங்கள் தோல் உரிச்சிட்டு சேர்க்கலாம், இல்லை தோலோடவும் சேர்க்கலாம். இது அப்படியே நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப ஃபைனாக அரைக்காம. இப்போ பாருங்க அவரைக்காய் நல்லா வெந்திருக்கும். ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த அவரைக்காய் பொரியல். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு சிம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா நம்ம போட்டிருந்த தேங்காய் மசாலாவோட பச்சை வாசனையும் போயிட்டு நல்லா சூப்பராக டேஸ்டியாக அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ நான் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கிறேன். அகைன் பாருங்கள் அவரைக்காய் பொரியல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்டியாக இருக்கும். நம்ம வரமிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் காரமெல்லாம் கரெக்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. இப்போ நம்ம அடுத்து புளியோதரை பொடி செய்ய போகிறோம். புளியோதரை பொடி அரைச்சி எப்படி புளியோதரை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பொடி. நம்ம கடையில் இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடி வாங்குவோம் இல்லையா, அதை நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி ஈஸியாக செய்ய முடியும். இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் இங்கே காமிச்சிருக்கேன். இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், என்னென்ன பொருள் இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு தேவை அப்படிங்கிறத மெஷர்மெண்ட்டோடு கொடுக்குறேன். இதோட வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஐ பட்டன் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், ஸோ அதையும் நான் கொடுக்குறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஓடிட்டே இருக்கும்போது மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஐ சிம்பிள் இருக்கும், ஏபிசிடி ஆல்ஃபபெட் இருக்குல்லையே, அதில் ஐ சிம்பிள் இருக்கும். அதில் வந்து இந்த வீடியோவோட பேரோட வரும் உங்களுக்கு. அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ விட்டுட்டு அந்த வீடியோவுக்கு நீங்கள் மூவ் ஆகிடலாம். ஸோ அதுதான் ஐ பட்டனில் கொடுக்குற லிங்க் அது. இப்போ நான் இதில் சிம்பிளாக சொல்லிடுறேன். நான் காமிச்ச எல்லா பொருளையும் 1 பை 1 போட்டு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா சூடு வர வரைக்கும், வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. கடைசியாக நீங்கள் எள்ளு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். ஸோ கருவேப்பிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுக்கணும். கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் போட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. இதுக்கப்புறம் இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இப்போ புளி பார்த்தீங்கன்னா புளி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். புளியில் உள்ள அந்த ஓடு நரம்பு அதெல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும் ஒரு 2 நிமிஷத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த பருப்பு அந்த இதோட சேர்த்து இந்த புளியையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பருப்பு, மிளகா, வரமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த புளியை கடைசியாக போட்டு நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் அந்த புளி. இப்போ அரைச்சிங்கன்னா சூப்பரான புளியோதரை பொடி, இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த பொடியை வச்சு நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு புளியோதரை சாப்பிடணும்னு தோணுதோ இமீடியட்டாக செஞ்சிட முடியும். இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ஒரு அகலமான கடாயை எடுத்துட்டு
அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டு அரைச்சிருக்கோம். இருந்தாலும் நம்ம தாளிக்கும் போது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் வறுக்காத வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் கடைசியில் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இது நல்லா வறுத்து விடுங்க. நம்ம போட்டிருக்க பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்போ தான் அது நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஏற்கனவே நம்ம பொடியில் போட்டிருப்போம். இருந்தாலும் நம்ம சாதம் போட்டு நிறைய கிளறும் போது பத்தாது. ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வறுக்கும் போது நல்லா வாசனையாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியிலேருந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அதிலேருந்து எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து நீங்கள் சிம் டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக அது வந்து கருகிடும். 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ரைஸ் நல்லா வடித்து வச்சுருந்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கணும். நல்லா ஆற வச்சுட்டு இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக சேர்த்துக்கோங்க ரைஸை, கட்டி கட்டியாக இல்லாமல். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான சால்ட் இப்போ சேர்த்துக்கலாம். இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவோட எல்லா ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸ் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வெந்திருந்தால் மட்டும்தான் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும் சாப்பாடு. ரொம்ப குழைவாக வேக வச்சிட்டிங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும் அங்கங்கே. இப்போது உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான நல்ல வாசனையாக இருக்கும். இது கிளறும் போதே கோவிலில் கொடுக்குற மாதிரி இந்த புளியோதரை அவ்வளோ வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொடி மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களால் 2 நிமிஷத்தில் வெரைட்டி ரைஸ் செஞ்சிட முடியும். புளியோதரை லஞ்ச் பாக்ஸ்க்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். இந்த காம்போ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட சேனலில் லஞ்ச் பாக்ஸ் காம்போ ரெசிபி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் செக் பண்ணிங்கன்னா இது வந்து 6th ரெசிபி. நான் இது வரைக்கும் 5 ரெசிபிஸ் போட்டிருக்கேன். ஸோ அதையும் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.